தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்கள் தன்னுடைய 20 வயசில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் திரைக்கதை எழுத்தாளராக பணியாற்ற தொடங்கியிருக்காருங்க. அன்னையிலிருந்து திரைக்கதை மற்றும் பாடல் எழுதுவதில் அவரோட திறமையை நிரூபிக்க தொடங்கியிருக்காரு. அவரோட முதல் படமான ராஜகுமாரி மிகப்பெரிய வெற்றியடைந்து எழுத்துக்கான அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இதையடுத்து தீவிர அரசியலில் ஈடுபட்ட பின்னரோ திரைப்படங்களுக்கு எழுதுவது தொடர்ந்து தான் இருக்குது. 2011ஆம் ஆண்டு வெளிவந்த பொன்னர் சங்கர் திரைப்படம் திரைத்துறையில் அவரோட எழுத்தில் வெளியான கடைசி திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க. பொன்னர் சங்கர் 2011 வெளிவந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் எல்லாம் இளைஞன் 2011, பெண் சிங்கம் 2010, புலியின் ஓசை 2008, பாசக்கிளிகள் 2006, கண்ணம்மா 2005, மண்ணின் மைந்தன் 2005, புதிய பராசக்தி 1996, மதுரை மீனாட்சி 1993, காவலுக்கு கெட்டிக்காரன் 1990, நியாயத்தராசு 1989, பாசப்பறவைகள் 1988, பாடாத தேனீக்கள் 1988, நீதிக்கு தண்டனை 1987, பாலைவன ரோஜாக்கள் 1985, காலம் பதில் சொல்லும் 1980, பிள்ளையோ பிள்ளை 1972, அவன் பித்தனா 1966, பூமாலை 1965, பூம்புகார் 1964, காஞ்சி தலைவன் 1963, இருவர் உள்ளம் 1963, தாயில்லா பிள்ளை 1961, அரசலங்குமரி 1961, குறவஞ்சி 1960, புதுமை பித்தன் 1957, புதையல் 1957, ராஜா ராணி 1956, ரங்கூன் ராதா 1956, மலைக்கல்லன் 1954, திரும்பிப்பார் 1953, பணம் 1952, மனோகரா 1952, மணமகள் 1952, பராசக்தி 1952, மந்திரகுமாரி 1950, மருதநாட்டு இளவரசி 1950, அபிமன்யு 1948, ராஜகுமாரி 1947 வெளிவந்திருக்குங்க.